ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்பாம் எக்ஸாம்ஸ் பற்றி தான். அதாவது செல்ஃப் பேஸ்ட் ஆன்லைன் மாடியூல். அப்படின்னா இதை போய் ஆன்லைன் எழுதிட்டு வருவோம். எல்லாமே எம்சிக்யூ தான் இருக்கும். கேஸ் ஸ்டடியிலேருந்து எம்சிக்யூ கேட்குற மாதிரியும் இருக்கும். டோட்டலாக 4 இருக்குது. செட் ஏ, செட் பி, செட் சி, செட் டின்னு இருக்குது. ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே செட் ஏ அண்ட் பி வந்து அப்ளை ஆகும். நாம் ஃபைனல் எழுத போகிறனாலும் முதல்ல 8 பேப்பர் இருந்துச்சுல, இப்போ 6 பேப்பர் பண்ணிட்டாங்க ஃபைனல். ஸோ அதனால் எல்லாத்துக்குமே அது அப்ளை ஆகும். நெக்ஸ்ட் வந்து இப்போ ரீசெண்டாக இன்ட்ரு முடிக்கிறோம்ல, அவங்க 6 பேப்பர் முதல்ல 8 இருந்துச்சு, இப்போ 6 பேப்பர் எழுதியிருப்போம். ஸோ அவங்களுக்கும் 4 பேப்பர் அப்ளை ஆகும். இதில் இருந்து 2, இது வந்து ஃபஸ்ட் 2 செட். ஓகேவா? இது வந்து 3, 4 வரும். இது வந்து 1 and 2 ஃபைனல்னால. இப்போ வந்து ஓல்டு ஸ்கீமில் குரூப் 2 கிளியர் பண்ணிவிட்டு, ஃபஸ்ட்டே குரூப் 2 கிளியர் பண்ணிட்டு நியூ ஸ்கீமில் குரூப் 1 கிளியர் பண்ணியிருந்தாங்க. அவங்க டோட்டலாக 7 பேப்பர்ஸ் எழுதியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு 3 or 4 ரெண்டில் ஏதோ ஒன்று எழுதினா போகுது. செட் சி ஆர் செட் டி எழுதினா போகுது. செட் 1, செட் ஏ அண்ட் செட் பி எல்லாம் கம்பல்சரி. இப்போ யாருக்கு அப்ளிகபிலிட்டின்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸாமோட டியூரேஷன் எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து செட் 1 அண்ட் செட் 2, செட் ஏ அண்ட் செட் பி, அதுக்கு வந்து எப்படின்னா 3 hours இருக்கும். 40 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, 100 marks. செட் சி அண்ட் செட் டி வந்து 80 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, 100 marks. இதுக்கான டியூரேஷன் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 hours தான். எக்ஸாம் டியூரேஷன் 2 hours. டோட்டல் கொஸ்டின்ஸ் எவ்வளோ கேட்பாங்கன்னா 80 கொஸ்டின்ஸ். அது மொத்தம் எவ்வளோ மார்க்னா 100. அதில் வந்து எப்படியெல்லாம் இருக்குன்னா எம்சிக்யூவும் இருக்கும், அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டடி பேஸ்டான எம்சிக்யூவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிக்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட் இதை செலக்ட் பண்ணால் இது வந்து ரிலேட்டட் டு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்டு அட்வான்ஸ்டு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். அது ரெண்டுக்கும் கொஞ்சம் சிமிலராக இருக்கும். அதில் வந்து தியரிஸ் கொஞ்சமாக தான் படிப்போம், சம்ஸ் நிறையா ஒர்க் அவுட் பண்ணுவோம். இதில் வந்து சம்ஸ் கம்மியாக தான் இருக்கும், சிமிலர் டு தட்டாக தான் இருக்கும். நம்ம இவ்வளோ நாள் படித்ததுக்கு சிமிலரான சம்ஸ் தான் இருக்கும் மோஸ்ட்லி. அது போக இதில் வந்து தியரிஸ் கொஞ்சம் நிறையா கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அந்த தியரிஸும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அந்த ஹெட்டிங்லாம் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரியல் லைஃபோட ஓரியன்டாக பார்க்கும்போது இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இதை எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். என்னோடய எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் எனக்கு வந்த ஞாபகப்படி நான் அதெல்லாம் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அந்த ஹெட்டிங் வைஸ் வச்சு அந்த பேஜ் நம்பர் கொடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நான் எப்படி படிக்கிறேங்கிறதும் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் எப்படி படித்தேன்னா எம்சிக்யூஸ் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடியே புக்கில் வந்து படிக்க ட்ரை பண்ணேன். அது வந்து ஒரு லைன் பை லைனாக படித்தா ரொம்ப லென்த்தியாக இருக்குது. ஸோ அப்படி படித்தோன்னா ரொம்ப டைம் எடுத்துரும். அதுக்கு நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா எக்ஸாம் கிட்ட வர ஃபஸ்ட்டு பிடிஎஃப்ஸ்லாம் பார்த்தேன். அதில் வந்து எம்சிக்யூஸ், அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்தேன். அதோட பெஸ்ட் மெத்தட் வந்து எனக்கு எக்ஸாமுக்கு முந்தின நாள் தான் தெரிஞ்சு. அது என்ன மெத்தடுங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஐசிஐ மெட்டீரியலெல்லாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை கன்சால்டேட் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட புக்ஸ் இருந்துச்சுன்னா அதை விட பெட்டர். அதில் வந்து இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்குல்ல, அது ஒரு ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்டிங்கை புக்கில் வச்சு படித்து அதை ஹைலைட் பண்ணி வச்சுருங்க. அதெல்லாம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஹைலைட் பண்ணி வச்சுருங்க. இப்போ எனக்கு கேட்டதான் எப்படி ஹைலைட் பண்ணி படிக்கலாங்கிறது பார்க்கலாம். எனக்கு எக்ஸாமில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா லிவைன் அப்படிங்கிறத ரிலேட்டடாக கேட்டிருந்தாங்க. அதாவது லிவைன் 1.1 போட்டிருந்தேன்னா எப்படி கேட்டாங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1.1 இதில் வந்து லிவைன் சொன்னது எதுன்னு சொல்லியிருக்காருன்னா 5 systems in a country, 5 key functions of a financial systemனு இருக்கா. இதில் வந்து 5 points இருக்குது. இதில் வந்து ஒரு 3 பாயிண்ட் கரெக்டாக கொடுத்துட்டு 3 பாயிண்ட் வந்து கரெக்டு, இன்னொரு பாயிண்ட் வந்து தப்பு. அந்த தப்பான பாயிண்ட் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணோன்னா நம்மளுக்கு இது 5 தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் இன் ஃபினான்ஷியல் மார்க்கெட் 1.1 இருக்கா. ஷேர் ஹோல்டர்ஸ் இன் ஃபினான்ஷியல் மார்க்கெட் இதுலேருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா எனக்கு என்ன கேட்டாங்கன்னா ஃபெடை, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டீலர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. இது எப்படி கேட்டிருந்தாங்கன்னா இந்த பேரை கொடுத்துட்டாங்க. இவங்க எதுக்குள்ளே வருவாங்க, ப்ரைமரியா இல்லை சர்வீஸ் ப்ரொவைடரா, ரெகுலேட்டர்ஸா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ப்ரைமரி இது வந்து ஒரு ஆப்ஷன், சர்வீஸ் ப்ரொவைடர் இது ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட் 2 ஆப்ஷன் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ரெகுலேட்டர்ஸ் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர். இந்த 4 ஆப்ஷன் கொடுத்து இதில் எது வருவாங்கன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி எது வேணாலும் கொடுத்து உங்கள்கிட்ட அவங்க எதுக்குள்ளே வருவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டால் இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா இதை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களா, சிம்பிளாக தான் கேட்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஐடியா கிடைக்கும்.
ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வச்சு நீங்கள் எதெல்லாம் எடுத்துக்குவீங்க ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸுக்கு, இது எது ரிஃப்ளெக்ட் ஆகுது அந்த மாதிரி கேட்பாங்க. க்ரீன் ஷூ ஆப்ஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்கணுன்னா 3.36 இதெல்லாம் பார்க்கும்போது நியூனியமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கான்செப்ட் படி பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த பிடிஎஃப் பார்த்தாலே தெரியும், அப்பப்போ ஹைலைட் பண்ணி அந்த மாதிரி இருக்குது. பாருங்கள், க்ரீன் ஷூ ஆப்ஷன்ஸ்னு இருக்கா, இந்த க்ரீன் ஷூ ஆப்ஷன்ஸ்லேருந்து தான் கேட்டிருந்தாங்க கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி க்ரீன் ஷூ ஆப்ஷனுக்கு வந்து வேறு ஏதாவது அது ரிலேட்டடாக கொடுத்துட்டு இஸ் an option to allocate the shares more than the shares that have been already issued to the பப்ளிக் இஷ்யூ பண்ணதை தவிர எக்ஸ்ட்ரா வந்து பண்ணுறதுக்கு அதுக்கு என்ன பேர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது வந்து க்ரீன் ஷூ ஆப்ஷன். அது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்னால் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். 15% தான் அலோவ் பண்ணுவாங்க. அதாவது 1,00,000 ஷேர்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கிங்களேன். ஓவராக நிறைய பேர் கேட்குறாங்கன்னா ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து கம்மி பண்ணுறதுக்காக இன்னொரு 50% வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கான டைம் லிமிட் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 30 days. இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி லிமிட் எவ்வளோங்கிறத மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டு இதனா என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக மார்க் எடுத்து தரலாம். அதே மாதிரி தான் ஆங்கர் இன்வெஸ்டர். இதை பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்டடி மெட்டீரியலில் படிங்க, இல்லை இது ரிலேட்டடாகவே ஒரு வீடியோஸ் மேக் பண்ணலாம், சில வீடியோஸ் இது ரிலேட்டடாக மேக் பண்ணலாம்னு சொல்லுங்கள். அதை வந்து இந்த சேனல் அப்லோட் பண்ணுறேன், இந்த சேனல் லிங்க் இதை வந்து நீங்கள் பண்ணி அந்த சேனலுக்கு போய்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணும்போது இதில் இருக்க பிடிஎஃப்லேயே இருக்கும். என்ன டவுட்னா கூட இது என்னோடய நம்பர், நீங்கள் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி எனக்கு கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் ஞாபகம் வச்சு இந்த மாதிரி 42 பண்ணியிருக்கேன். இந்த 42ல் வந்து இம்பார்ட்டண்ட்டில் சொல்லணும். இப்போ சில கொஸ்டின்ஸே 2 மார்க் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். எது ரிலேட்டடாக 2 மார்க்காக இருந்துச்சுன்னா ப்ராக்டிஸ் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்களா, இது வந்து லீஸ்ட் ரிலேட்டடாக. அந்த லீஸ்ட் ரிலேட்டடாக வந்து 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆனால் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. நம்மக்கிட்ட கேட்டது சிம்பிள். இப்போது எக்ஸாமில் அந்த கொஸ்டின் உங்ககிட்ட சொல்லணும்னா 3 lakh வந்து என்னென்னா ஒரு மெஷினரி வாங்குறாங்க, அதனுடைய இயர்ஸ் வந்து 4 years, ஓகேவா. அப்போ வந்து அந்த டிப்ரிஷியேஷனுக்கு வந்து டேக்ஸ் ரேட் எவ்வளோனா 30%. இதுக்கு என்னுடைய டிப்ரிஷியேஷனுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும்னா, ஏன்னா 75,000 இப்படி போட்டோம்னா 75,000 வரும். அதுக்கு 30%ன்னு போட்டிங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் டேக்ஸ் டிடக்ஷனாக உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் மாதிரி. அதை வந்து ப்ரெசென்ட் வேல்யூ பண்ணிங்கன்னா ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் டேக்ஸ் பெனிஃபிட் அண்ட் டெப்ரிஷியேஷன், அதுதான் கொஸ்டின்ங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக தான் கேட்பாங்க. ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தா இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்களோன்னு தோணும். ஆனால் அந்தளவுக்குலாம் இருக்காது. இந்த மாதிரி சிம்பிளாக தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் லீசிங்கில் போய் நீங்கள் இல்லஸ்ட்ரேஷன்ஸ்லாம் அதில் கொடுத்துருக்கிற ப்ராக்டிக்கல் சம்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக 4 மார்க்ஸ் எடுத்துடலாம். இது வந்து 4 மார்க் கேட்டிருந்தாங்க. இது 2 மார்க், இது மாதிரி இன்னொரு கொஸ்டின்ஸ் 2 மார்க் ஒரே கேஸ் தெரியல. அதுக்கப்புறம் மோஸ்ட்லி தியரி மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளான தியரி என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா மணி மார்க்கெட் வந்து ஷார்ட் டேமா லாங் டேமா மீடியம் டேமா நோன் ஆஃப் தி அபோவா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதில் வந்து சிம்பிள் மணி மார்க்கெட்னால என்னென்னா ஷார்ட் டேமுக்கு தான். ஸோ சிம்பிளாக முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா க்ரூட் ஆயில் அந்த கமோடிட்டி மார்க்கெட்ஸில் வந்து ஒன்று இருக்கும். அதுக்கு வந்து லிமிட் எவ்வளோனா 100 barrel அந்த மாதிரி இருக்கும். அது வந்து 200, 500, 100,000 அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. சிம்பிளாக அது வந்து நம்ம இங்கே எம்சிக்யூலேயே படிச்சிருப்போம். 100 அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளானதும் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதாவது பாண்ட் வேல்யூஷனில் 2 பாண்ட் வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதுக்கு வந்து நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் செட்டு கொடுத்து இதை பேஸ் பண்ணி நீங்கள் எதை செலக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் கமோடிட்டி மார்க்கெட் பற்றி கேட்டிருந்தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ் கேட்டிருந்தாங்க. முக்கியமாக என்ன கேட்டிருந்தாங்கன்னா கிரெடிட் ரேட்டிங் கேட்டிருந்தாங்க. எனக்கு வந்தது கிரெடிட் ரேட்டிங் அதிகமாக வந்துச்சு. அதுக்கப்புறம் குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் இவங்களை பற்றியும் நிறைய கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வில் படித்ததெல்லாம் இங்கே யூஸ் ஆகுமானா கண்டிப்பாக யூஸ் ஆச்சு. எங்கே யூஸ் ஆச்சுன்னா இந்த பைபேக் ஆஃப் செக்யூரிட்டிஸ் ஆர் பைபேக் ஆஃப் ஷேர்ஸ்
பைபேக். இதில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா நம்மளுக்கு கடைசியில் வந்து செபின்னு ஒன்று இருக்குது. 16th சாப்டர் வந்து செபி ரிலேட்டடாக. அதில் வந்து இந்த பைபேக் ஆஃப் ஷேர்ஸுக்கு வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க. என்னென்ன ப்ரொசீஜர்ஸ், எவ்வளோ லிமிட் அப்படிங்கிற மாதிரி. அந்த லிமிட்லேருந்து தான் கேட்டிருந்தாங்க. இது வந்து நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ பைபேக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. 25%. இப்போ போர்ட் மீட்டிங் மட்டும்தான் அவங்க வச்சுருக்காங்க. அந்த போர்ட் மீட்டிங்கை வச்சு எது கம்மியாக இருந்தால் நீங்கள் போர்ட் மீட்டிங்லேயே அப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அது 10%. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் படித்தது, இதுக்கு முன்னால் படித்தது கூட இங்கே வந்து யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் க்ரௌட் ஃபண்டிங் அப்படின்னா பார்க்கும்போது காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், சிம்பிள்னா. இதுலேருந்து 2 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து டேஷ் விட்டு நான் அந்த மாதிரி டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் அந்த டெஃபினேஷன்ஸ் கொடுத்துட்டு இது எதுக்குள்ளே வரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. க்ரௌட் ஃபண்டிங்னா இது வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டில் இருக்கலாம், ப்ரைவேட் ஈக்விட்டிக்கு. அவங்க வந்து குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் வந்து எல்லோரும் சேர்ந்து இவங்களுக்காக கொடுக்குறது தான் க்ரௌட் ஃபண்டிங்காக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். இல்லை ரிலேட்டடான நோட்ஸ் என்ன வேணாலும் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும், காம்ப்ளிகேட்டடாலாம் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, என்னோடய மார்க் எவ்வளோன்னு சொல்லணும்ல. நான் ரீசெண்டாக இந்த மாதிரி தான் படித்தேன். ஸோ ஃபுல்லாக டீப்பாலாம் படிக்கலாம். ஒரு 3 days தான் படிச்சிருப்பேன். அது லாஸ்ட் 1 days தான் எஃபெக்டிவாக இருக்கும். அதுவும் ஆர்டிகல்ஸ் முடிச்சுட்டு வந்துட்டு இங்கே படிக்கிறது ஒரு 10 hours to 20 hours தான் டோட்டலாகவே படிச்சிருப்பேன். 20 hours இருக்காது, 10 hours தான் இருக்கும் சொல்லப்போனால். ஸோ அதை வச்சே கிளியர் பண்ணிட முடியும். எஃபெக்டிவாக படிக்கணும். 10 hours படித்தாலே கிளியர் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட் வந்து அங்கே எழுதியிருப்பாங்களா, சீனியர்ஸ்லாம் வந்துருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த அண்ணா வந்து 63 எடுத்தாங்க. ஆனால் இதை விட நிறையா மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். 63 கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கும் எழுதி பார்க்கும்போது ஒரு 60 to 70 வரும்னு நினச்சேன். 59 மோர் ஆர் ப்ராபபிள் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண கிட்ட தான் இருக்குது. ஸோ ஓகே, நான் சில கேர்லெஸ்ஸும் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் போக 59 வந்தது ஓகே தான். நெக்ஸ்ட் அவங்களாம் எப்படி படித்தாங்கன்னா மோஸ்ட்லி PDF தான். அதுக்கப்புறம் மோஸ்ட்லி ஸ்டடி மெட்டீரியல் இருக்கா கோ த்ரோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்தால் போதும். உங்களால் ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல்லாக கோ த்ரோ பண்ண முடியலன்னா இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வச்சு கோ த்ரோ பண்ணுறது பெட்டர். அதுக்கப்புறம் இது கரெக்டாக 1 week இந்த மாதிரி உட்காந்து படித்தா 80 எடுக்கிறது வந்து ஈஸி தான். எனக்கு தெரிஞ்சு 90 அந்த மாதிரியெல்லாம் இப்போ யாரும் எடுக்கிறது இல்லை. ஆனால் 80, 70 அந்த ரேஞ்சில் எடுக்கிறது நிறைய பேர் இருக்காங்க. இதே மாதிரி தான் மற்ற பேப்பரும் சொன்னாங்க. நிறைய பேர் அந்த சைக்காலஜி எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டிஜிட்டல் சம்திங் அந்த மாதிரி ஒரு இருக்கும், அந்த பேப்பரும் எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆர்பிட்ரேஜ் எழுதியிருந்தாங்க. இதுதான் மோஸ்ட்லி அங்கே ஆட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ ஈஸியாக தான் இருக்கும். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.